السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم ما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் ரமலானுடைய முதல் 10 இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய 10 இன்றுடன் ரஹ்மத்துடைய 10 நாட்களுடைய தராவிய தொழுகையை நிறைவு செய்திருக்கின்றோம். 9 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுமையான முறையில் 30 நோன்புகளை நோட்பதற்கும் 30 தராவியங்கள் தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, மன தைரியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 2வது சஜிதா, குர்ஆனில் மொத்தம் 14 சஜிதாவில் 2 சஜிதாக்கள் இன்றுடன் நிறைவு செய்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சூரா யூசுப், சூரா ரஅத், சூரா ஹிஜ்ர், சூரா இப்ராஹிம் ஆகிய 4 சூறாக்கள் இன்று அல்லாஹ்வுடைய கிருபையில் ஓதி முடித்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பிறை 10 அன்று யார் தராவிய தொழுதார்களோ அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு, துன்யாவிலும் ஆகிரத்திலும் நல்ல வாய்ப்பு, நல்ல பதவிகளை அல்லாஹ் வழங்குவான் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய நற்பாகியம் பெற்றவர்கள் தான் நம்மை ஆக்கியது புரிவானாக. இன்று ஓதப்பட்ட வசனம் நிறைய செய்திகளை அல்லாஹ் அல்மறையாம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள், சதகாக்கள் கொடுங்கள், ஜகாத்துகள் கொடுங்கள், அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும், எவ்வளவுதான் சொத்துகள் சேர்த்திருந்தாலும், அது உங்களுக்கு நல் வழியில் நீங்கள் பயன்படுத்தினால் அது இவ்வுலகிற்கும் உங்களுக்கு பலன் தரும், மறுமைக்கும் அது பலன் தரும். நீங்கள் அது சரியான முறையில் நல்வழியில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன சொன்னாலும் யாருக்கும் பேசுவதினால் கேட்காது. தாய்மார்களை கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள், நற்காரியங்கள், தான தர்மங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான். அதிலும் குறிப்பாக நாம் இன்று நினைவூட்டக்கூடியது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு நாள். இன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி, மக்காவுடைய செல்வ சீமாட்டி, இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்ட மிக பெரும் பாக்கியசாலி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக திகழக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன்களின் தாய்களாக திகழக்கூடியவர்களின் மூத்தவர், எல்லாவற்றையும் பொறுமையாக இருந்து எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, அது இந்த மார்க்கத்தினுடைய ரீதியில் வந்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி பொறுத்திருந்தவர்கள், தன்னுடைய அல்லாஹ் படைத்த ரப்புக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் இபாதத் செய்தவர்கள், தன்னுடைய கணவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றி அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான கடமைகளையும் செய்தவர்கள் ஹஜ்ரத் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களை பற்றி நமக்கு நிறைய செய்திகள் தெரிந்தாலும் ஒரு சில செய்திகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு வயது 25, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 40 வயது. எப்படி திருமணம் முடிக்கிறாங்கன்னு சொன்னா, மக்கால இருக்கக்கூடிய அன்னை கதீஜா ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வ சீமாட்டியா இருக்கிறாங்க, எல்லாத்திலையும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. குறைஷி குல புத்திரத்திலையும் அவங்க மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவன்மார்கள் என்ன செய்யறாங்க, மூத்தா இருக்கிறாங்க. இப்போ விதவி பெண்ணா இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு ஒரு வியாபார பொருட்கள்ல நல்ல ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது, அப்ப தன்னிடத்துல வேலை பார்க்கக்கூடிய முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயது. அவங்க தன்னுடைய படையில என்ன செய்யறாங்க, சிரியாவிற்கு பயணம் அனுப்பி அங்க உள்ள வியாபார கூட்டங்களுக்கு தன்னுடைய பொருட்களை விற்று நல்ல வியாபாரம் ஈட்டு வருவதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது இத்தனை வருட காலங்களாக வந்த வருமானத்தை காட்டிலும் ரசூலுல்லாஹ் போன அந்த பிரயாணத்தினுடைய வருமானம் ரொம்ப அதிகமா இருக்குது. எந்த ஒரு பொய்யும் புரட்டல் இல்லை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இதை யாரு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா, கதீஜா ரலியல்லாஹுடைய அடிமையாக இருக்கக்கூடிய மைசரா பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அம்மா கதீஜா கிட்ட சொல்றாங்க, நான் எத்தனையோ நபர்கள்ட்ட வேலை பார்த்தேன், ஆனா இது போல ஒரு நபர்கிட்ட நான் என்ன செய்யற வேலை பார்க்கல. எல்லா இடத்துலயும் அன்பா இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும்
அன்பா இருக்கிறாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுறாங்க, சரியான முறையில் நீதமான முறையில் கண்ணியமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து பேசணும்னு எத்தனையோ நபர்கள் எல்லாம் அம்மா ஹதிஜா அம்மா விதவையாக இருந்த பொழுது திருமணம் முடிக்கிறது தேடி தேடி வந்தாங்க. ஆனா யாருக்குமே அம்மா ஹதிஜா என்ன செய்யல, திருமணம் முடிக்கிறது அனுமதி கொடுக்கல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் வேலை பார்க்கிறவங்க 27 வயது கொண்டவங்க தான். ஆனா அவங்களுடைய நேர்மையும் நீதியையும் பார்த்து அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டு இந்த செய்தியே தனக்குள்ளே போட்டு பிறந்திக்கிட்டு இருக்கிற பொழுது இது எப்படி அவங்களுக்கு சொல்றது, நானும் உதவி பெண்ணா இருக்கிறேன், அவங்களும் வாலிபரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு பேசும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு கூட்டாளி நஃபீசா அம்மா அவங்க என்ன செய்யறாங்க, நீ ஏன் போட்டு இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிற, உனக்கு பதில் நான் என்ன செய்யறேன் போய் பேசிட்டு வரேன்னு போறாங்க. போய் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க நீங்க திருமணம் முடிச்சிருக்கிறது உங்களுக்கு விருப்பமா, யாரை பத்தி பேசுறீங்க, ஏன் நீங்க இத்தனை நாளா திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது என்னிடத்துல வசதி வாய்ப்பு இல்லை, நானும் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், பக்கீரா இருக்கிறேன், எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பான்னு சொல்லும் பொழுது உங்களையே நினைச்சு கொண்டு உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க, அதுவும் மக்கால மிகப்பெரிய செல்வ சீமாட்டி இருக்கிறவங்க, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, உங்க கூட்டத்தினுடைய எஜமானியா இருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தான் உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு தயாராகிறான்னு சொன்னோன்னு எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, திருமணம் முடிவு முடிக்கிறாங்க. 2 குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு கல்யாணம் சிறப்பாக முடியுது. இந்த கல்யாணத்துக்கு யாருக்கு அழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் குடி ஊட்டிய அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிடுறாங்க. அவங்க வரும்பொழுது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பணியை ரொம்ப தாழ்மையான முறையில் பணிவான முறையில் வரவேற்று கல்யாணத்தை சிறப்பா முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது நிறைய ஜாமான்கள் தூக்க முடியாத அளவுக்கு நிறைய ஜாமான் கொடுத்து விடுறாங்க. 40 அழகான ஆடுகளை கொடுத்து விடுறாங்க. அவங்களுக்கு சீர்வரிசை செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. யாரு தனக்கு பால் ஊட்டியே அதுல ஹலிமா அம்மாவுக்கு. இப்படியே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசு ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி என்ற நுபுவத்துடைய அந்த கட்டளையை அல்லாஹ் கொடுக்குறான். ஜீவங்கள ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஹிரா குகையில தொடர்ந்து தவம் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல தஸ்பீஹ் செய்யறாங்க, திக்ர் செய்யறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்தை அழகு ஓதி காட்டுறாங்க. ஓதி முடிச்சுட்டு இந்த சரத்தை நமக்கு தெரியாதனால வேகமா சொல்றேன். ஓதி முடிச்சுட்டு இறுக்கி கட்டி பிடிச்சி இந்த செய்தியெல்லாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஹிரா குகையிலிருந்து கிளம்பி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அம்மா ஹதீஜா கிட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி யா ஹதீஜா, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை இறுக்கி போத்துங்கம்மா, என்னை இறுக்கி போத்துங்கம்மா, எனக்கு குளிர் நடக்குது, எனக்கு ஜுரமா இருக்குது, எனக்கு என்னமோ செய்யுது, உடனே எனக்கு இறுக்கி போத்துன்னு சொன்ன ஹதீஜா அம்மா தன்னிடத்துல இருந்த மொத்தமான போர்வை எடுத்து ரசூலுல்லாஹ் மேல போத்தி விட்டு என்னுடைய மடுல படுத்து வச்சு சொல்றாங்க, நீங்க யா ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க யாருக்கும் அநீதம் செய்தது கிடையாது, யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது, எந்த அனாதைக்கு நீங்க செஞ்சது கிடையாது, அவருடைய சொத்தை அபகரிச்சது கிடையாது, நீங்க யாரையும் விரட்டினது கிடையாது, நீ எல்லாத்துக்கும் இல்லாத இணங்கி வாழ்றீங்க, ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டம் படாது, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக தான் இருக்கும், இதை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்ன மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கலிமாவை உடனே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்றாங்க. முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தியாக பெண்மணி செல்வ சீமாட்டி அம்மா ஹதீஜா அம்மா தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி இல்லாத சஹாபாக்களுக்காக வேண்டி அவ்வளோ சொத்தையும் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட எல்லா சொத்தையும் என்ன செய்யறாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க. ஆனா அம்மா ஹதீஜாவை எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்கல. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. இது இன்மையில் மட்டுமல்ல, மறுமையில் மிகப்பெரிய நமக்கு என்ன செய்யும், வெற்றியை தரும், நம்ம கை கொடுக்கும். ஆனா இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது எத்தனையோ நம்மளுக்கு அல்லாஹ் சொத்து சுகங்கள்ல செல்வ நிறைய கொடுத்திருக்கிறான். ஒரு பெரியவங்க சொல்றாங்க, எனக்கு அங்க காணி வீடு இருக்குது, இங்க பெரிய வீடு இருக்குது, பேங்க்ல லட்சக்கணக்கில் பேலன்ஸ் வச்சிருக்கிறேன், இவ்வளவு வச்சிருந்து என்ன பிரயோஜனம், என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஒரு இடத்துல என்ன செய்யல, நல்ல உள்ளங்கள் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கறதுல மனப்பானம் இல்லை. இந்த ரமலானுடைய காலத்தில் கூட ஒரு நிறைவான முறையில் என்ன செய்யல, கொடுக்கறதுங்கிறது அவருடைய மனசு
வரல. எண்ணி ₹1 ₹2 கொடுக்குறாரு, ₹10 ₹100 ₹200 கொடுக்குறாரு. இப்படி கொடுத்தால் அல்லாஹ் கொடுப்பவர்களுக்கு ஒருவரும் குறைப்பதில்லை. ஆனா கொடுக்கக்கூடிய அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குது, நீ என்ன வச்சிருக்கிற அல்லாஹ் பாருக்கிறான். நீ நிறைய வச்சிருக்கிற, உனக்கு நான் நிறைய கொடுத்திருக்கிறேன், நீ ஒரு நாள் சம்பாதிச்சது கிடையாது, உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த கொடுத்ததிலிருந்து நீ தாராளமா செலவு செய், அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். யாருள்ளதீனாலும் ஆவுக்கும் இம்மா ரசத்னாகும், நான் கொடுத்த ரிஸ்க் நீ கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இந்த உலகத்திலும் உங்களுக்கு கண்ணியத்தை தருவான். உங்களுக்கு வரக்கூடிய பல முசீபத்துகள், துன்பங்கள், கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் இம்மையிலும் வெற்றியை தருவான், மறுமையிலும் வெற்றியை தருவான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அம்மா கதீஜா அம்மா தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான செல்வ செழிப்பும் அல்லாஹ்வாக வேண்டியதாக செஞ்சாங்க. எல்லாத்தையும் கொடுக்க முடியாம இருந்தாலும் கூட நம்மளால முடிந்த ஒரு தாராளமான அந்த மனப்பக்குவத்தை, அந்த தாராள உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம் வீட்டு பெண்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அம்மா கதீஜா அம்மாவுடைய அந்த உயர்ந்த குணத்தையும், அவர் எந்த அளவு தக்வாவோடு பேணுதலான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பேணுதலான வாழ்க்கையை அல்லாஹ் நம் இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்று ரசூலுல்லாஹ்வோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பெண்கள் சிறந்த பெண்கள். ஒன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஹுவைலிதுடைய மகளாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியான கதீஜா அம்மையார் சிறந்தவர்கள். இந்த கதீஜா அம்மாவுக்கு அல்லாஹ் ஸலாம் சொல்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. அவர்களுக்காக ஒரு மாளிகை வைக்கப்பட்டது என்ற ஒரு சுவச்செய்தியும் சொல்லப்பட்டது இந்த உலகத்திலே. அப்படிப்பட்ட கதீஜாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم تنذر قوما أنذر آباءهم غافلون. لقد حق القول على أكثرهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم غلالا في الأذقان فهم مقمحون. وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فغشيناهم لا يبصرون. فسواء عليهم أنذرتهم لم تنذرهم لا يؤمنون. إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب وبشر مغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءهم المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فأزلزنا بذنب قال إنا إليكم مرسلون. قالوا ما أنتم إلا بشر مثلنا ما أنزل الرحمن من شيء أنتم إلا تكذبون. قالوا ربنا يعلم إنا إليك المرسلون ما علينا إلا البلاغ المبين. قالوا إنا تطيرنا بكم لئن لم تروا لنرجمنكم ولنمسنكم عذاب أليم. قالوا طائركم معكم إن تذكروا لعلكم مسرفون. وجاء من أقصى المدينة رجل قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا ولا يسألكم أجرا وهم مهتدون. وما إلا أعبد الذي فطرني إليه ترجعون. أتخذ من دونه آلهة إن يرد الرحمن لا تغني عني شفاعتهم شيئا لا ينقذون. إني إذا لفي ضلال مبين. آمنت بربي فاسمعون. قيل ادخل الجنة قال يا ليتهم يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. وما أنزلنا على قوم بعد من جند من السماء وما كنا منزلين. إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون. يا حسرة على العباد ما يأتي من رسول الله كانوا يستهزئون. ألم يروا كما أهلكنا قبلهم ينظرون أنهم إلينا يرجعون. وينقل لما جميع الذين محضرون. وأعد لهم الأرض حين خرجنا منها حبا ومن يأكلون. وجعلنا فيها جنات من نخيل وأنزلنا فيها من عيون ليأكلوا من ثمر ما ولديهم فلا يشكرون. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ما لا يعلمون. وأعد لهم الليل سلخهم النهار فإذا هم مظلمون. والشمس تغري لها تقدير العزيز العليم. والقمر قدرنا منازل حتى عاد كالبرج القديم. لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكلهم في فلك يسبحون. وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون. وإن نشأ نغرقهم فلا صدق لهم ولا ينقذون.
إلا رحمة منا ومتاع إلى حين وإذا قيل اتقوا ما بين أيديكم وأرجلكم أنكم ترحمون وما تأتي من آية من آيات ربهم إلا كان لها معرضين وإذا قيل أنفقوا ما رزقكم الله قال الذين كفروا الذين آمنوا لو شاء الله كان ما إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن صادقين ما ينظرون إلا صيحة واحدة هم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ بالصور فإذا وجد إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا جميع الذين محضرون واليوم لا تظلم نفس شيء ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتاز اليوم أيها المجرمون على ما أرضينكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون مثل ما كنتم تكفرون اليوم نختم على أفواههم تكلمنا أيديهم تشهد بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخنا على مكان واستقاموا بما يرجعون ومن نعمل كسب الخلق فلا يعقلون وما علمناه شيئا وما ينبغي له إلا ذكر القرآن مبين لينذر ما كان حين حق القول للكافرين أولو كنا خلقنا لهم عملتين نعلمهم لا مالكون وذللناها لهم منها يأكلون ولهم فيها منافع ومشارب ولا يشكرون فاتخذ من دون الله آلهة لا يعلمون يسرون أن يستطيع نصرهم لهم جند محضرون ولا يحزنهم إنا نعلم يسرون وما يعلنون قبل الإنسان ما خلقنا من نطفة إذا خصم مبين وضرب لنا مثلا نسي خلقا قال من يحيي العظام رميم قل هو الذي أنشأها أول مرة بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم توقدون وليس الذي خلق السماوات والأرض بقادر على يخلق مثله له الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول كن فيكون وسبحان الذي ملكوت كل شيء إليه ترجعون آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد بارك وسلم عليه اللهم وصل ما قرأنا من كلامك العزيز من سورة الفاتحة من سورة ياسين من سورة الإخلاص من سورة المعبدتين هذه دين واصلة ورحمة نازلة تحفة كاملة قبلة مرنية منك منا إلى روح سيدنا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين وسائر الصحابة رضوان الله التابعين وتبع التابعين وأئمة المسلمين عامة برحمتك يا أرحم الراحمين إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم على نبينا عليه الصلاة والسلام إلى يوم القيامة ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون خصوصا إلى من خاص مسمى حضرت خديجة الكبرى رضي الله تعالى عنها برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل قبورنا قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا قبورهم حفرة من حفر النيران اللهم يسر عذابها وسهل ميزانها وارحم موتاها مع المتقين اللهم يسر طريقها جنة الفردوس النعيم برحمتك يا أرحم الراحمين اللهم نبر قبرها اللهم يسر السؤال حساب قبرها يا رب العالمين يا ربي الرحمن يا الله எங்களின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக எங்களை பெற்றெடுத்து பெற்றோரின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக எங்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்து வாழ்கின்ற வாழ உம்மத்தி முஹம்மதியா பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக யா ரப்பி ரஹ்மானி யா அல்லாஹ் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த பேணுதலான தக்வாவான வாழ்க்கை வாழ்ந்தார் அது போன்ற வாழ்க்கை யா
அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்காக வேண்டிய எல்லாவற்றையும் யா அல்லாஹ் தான தர்மம் செய்தால் ரஹ்மானே. யா அல்லாஹ் அதுபோல எங்களுக்கு இருக்கக்கூடியவற்றை யா அல்லாஹ் நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் தான தர்மம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த மனப்பக்குவத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கணவருக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தால் அது போன்ற யா அல்லாஹ் தக்வாவோடு யா அல்லாஹ் பேணுதலான வாழ்க்கை யா அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் அவருடைய பேணுதலான வாழ்க்கை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் அவரோடு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்க நாடி இருந்தோம், எதையெல்லாம் கேட்கும் மட்டும் ஹலால் நாட்டங்கள் ஹாஜத்துகள் யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தின் பரக்கத்தால் யா அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான அருமறையான திருக்குர்ஆன் பரக்கத்தால் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தால் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்தின் பொருட்கள் கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் சபையில் கூடிய பெரியோர்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் துஆ பரக்கத்தால் சிறுபிள்ளையினுடைய பரக்கத்தால் யா அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவாயாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா துஆ பரக்கத் நபியினா முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.